Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. முதலமைச்சர் விஜயின் எலும்புகளை உடைப்பேன் என பேசிய திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் பேச்சிற்கு வன்னியரசு கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். முதலமைச்சர் விஜயின் எலும்புகளை உடைப்பேன் என கூறிய எம்எல்ஏவின் பேச்சுக்கு வன்னியரசு கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்கிறார். திமுகவினர் தொடர்ந்து முதலமைச்சர் குறித்து அவதூறாகவும் ஆபாசமாகவும் பேசி வருகின்றனர். தோல்வியின் விரக்தியில் இவ்வாறு அநாகரிகமாக செயல்பட்டு வருகின்றனர் என்றும் இத்தகைய போக்கு கடும் கண்டனத்திற்கு உரியது என்றும் வன்னியரசு கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்கிறார். சட்டமன்றத்திற்குள் முதல்வருக்கு எதிராக வன்முறையில் ஈடுபடுவோம் என பேசிய மார்க்கண்டேயன் மீது நடவடிக்கை தேவை என்றும் வன்னியரசு தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான முழு விவரங்களையும் தலைமைச் செய்தியாளர் விக்னேஷ் வழங்க கேட்கலாம். விக்னேஷ், வணக்கம். தற்பொழுது மார்க்கண்டேயனுடைய பேச்சுக்கு வன்னியரசு கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்கிறார். அது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் குறித்து அவதூறு அளிக்கக்கூடிய வகையில் பேசிய விளாத்திக்குளம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் இன்று காலை காவல்துறையினால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவருடைய பேச்சுக்கு பல்வேறு தரப்பினர்களும் கடுமையான கண்டனத்தை பதிவு செய்து வரக்கூடிய சூழலில் தற்போது தமிழக அமைச்சரவையில் ஒருவரும் சமூக நீதித்துறையினுடைய அமைச்சராக பதவி வகித்து வரக்கூடிய வன்னியரசு தன்னுடைய சமூக வலைதள பக்கங்களில் கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் பதிவிட்டிருக்கக்கூடிய அந்த பதிவை பார்க்கும் போது ஏற்கனவே மேலாள் அமைச்சரும் திருச்செந்தூர் திமுக சட்டமன்ற உறுப்பினருமான அனிதா ராதாகிருஷ்ணன் தொடர்ந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் குறித்து அவதூறாகவும் ஆபாசமாகவும் பேசுவதை வாடிக்கையாக வைத்திருப்பதாகவும் இவர்கள் மட்டுமல்ல பலரும் மிக மோசமான தாக்குதல்களை தொடுத்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மக்களுக்காக சேவையாற்றக்கூடிய தளமாக அரசியல் களத்தை பார்க்காமல் ஆட்சி அதிகாரத்தை தனிநபர் வளர்ச்சிக்கான வாய்ப்பாக கருதி வந்ததால் தோல்வியினுடைய விரக்தியில் இவ்வாறு அநாகரிகமாக செயல்பட்டு வருவதாகவும் இத்தகைய போக்கு கடும் கண்டனத்திற்குரியது எனவும் வன்னியரசு தெரிவித்திருக்கிறார். சட்டமன்றத்திற்குள் முதலமைச்சருக்கு எதிராக வன்முறையில் ஈடுபடுவோம் என மார்க்கண்டேயன் பேசியிருக்கக்கூடிய சூழலில் அவர் மீது சட்டப்பேரவைத் தலைவர் அவர்கள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வன்னியரசு இந்த பதிவின் மூலமாக வலியுறுத்தியிருக்கிறார். இறுதியாக எலும்புகள் எல்லோருக்கும் உண்டு என்பதைத்தான் நினைவுபடுத்த விரும்புவதாகவும் ஒரு எச்சரிக்கையை வன்னியரசு இந்த சமூக வலைதள பதிவின் மூலமாக விடுத்திருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விக்னேஷ். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.